ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யார் உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னால் தான் நீ சொன்ன காரியத்தை முடிக்கும்படி நான் செய்ய போகிறேன். மற்றவங்க உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி உன்னை குறை சொல்லி இருக்கலாம். ஆனால் இப்போது அதே வார்த்தைகளை அவர்களே திரும்ப பெற்றுக்கொள்வது போல உன் வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன். உன்னை ஏளனமாக இழிவாக பேசினவங்க இப்போ உன்னை புகழ்ந்து பேசும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன். எந்த சூழலிலும் என் செல்ல குழந்தையான உன்னை மனம் தளர்ந்து போக நான் விட்டுற மாட்டேன். என் அருளால் உன் வாழ்க்கையை உயர்த்துறேன். சோர்ந்து போயிருக்கிற உன் மனசில் நீ எவ்வளவு சுமைகளையும் கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்படி நான் செய்வேன் என் தங்கமே. நீ வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசில் பல கவலைகள் உன்னை வாட்டி வதைக்கிறது எனக்கு தெரியாதா? இப்போதே நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்குறேன். நீ வடித்த கண்ணீரை தொடச்சி உன் வாழ்க்கையில் நான் நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன். நீ எந்த விஷயத்த மனசுக்குள்ளே யோசித்து குழம்பிக் கொண்டு சுமந்தும் வருத்தப்படுகிறாயோ அந்த பாரங்களை எல்லாம் இறக்கி வச்சு என் அருளால் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. இப்போதே உன் மன வருத்தங்களையும் மன பாரங்களையும் இந்த வராகி அம்மாவின் காலடியில் வச்சுட்டு இந்த நாள் நல்ல நாளாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இரு. என் பாதத்தை தொட்டு வணங்கிய உனக்கு இன்னையோட எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு போய் நாளையிலிருந்து உனக்கான வெற்றியை நீ பெறும்படி நான் சரி செய்கிறேன். உன்னை குறைச்சி மதிப்பிட்ட மனிதர்கள் முன்பாக நீ சீரும் சிறப்புமா செழிப்பாக வாழ போகிற. யாரெல்லாம் உன்னை பிரச்சனையில் சிக்க வச்சு நீ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படலாம் நினச்சாங்களோ அவங்க முன்னால் என் அருளால் உன்னை சிறப்பாக வாழ வைக்கிறேன். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன் கேளு. மழை பெய்யும் போது காகமெல்லாம் பறந்து போய் கூண்டுக்குள்ளே குருவிக்குள்ளே ஒளியும். குருவிகளும் அதனுடைய கூண்டுக்குள்ளே அதனுடைய இருப்பிடத்துக்குள்ளே எங்கேயாவது நிழலில் போய் ஓடி ஒளிஞ்சிக்க பார்க்கும். ஆனால் கழுகு மட்டும் நான் எதுக்கும் அசர மாட்டேன், என்ன நடந்தாலும் அதை தாண்டி போயிடுவேன், எல்லாத்தையும் சமாளித்து என்னை எந்த பிரச்சனையும் கஷ்டமும் தீண்டாத அளவுக்கு நான் உயரத்தில் போய் உக்காந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு மழையை தரக்கூடிய அந்த மேகங்களுக்கு மேலே பறந்து போய் தன்னை காப்பாற்றிக்குது. நீயும் அப்படி தான் இருக்கணும். துக்கம் வந்துருச்சு, துயரம் வந்துருச்சு, திடீர்னு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஐயோன்னு சொல்லி பயந்து ஓடி ஒளியாமல் துக்கத்தில் மூழ்கி கவலைப்பட்டு அழுகாமல் உனக்கான உயரத்தை தேடி ஓடு. போகும் பாதையில் கற்களும் முற்களும் இருந்தாலும் அதை கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். எல்லா கற்களும் தான் உன்னை உயர்த்த போகிற படிக்கட்டுகளாக வேலை செய்யும். உனக்கு என்ன சவால் இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கான சக்தியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கேன் அல்லவா? நிச்சயமாக உன் சக்தியை பெருக்கி உன் மனசை நான் வலிமையாக்குவேன். உனக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படியும் செய்ய போகிறேன். இந்த உலகம் சில சமயங்களில் உன்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கலாம், உன்னை கஷ்டப்படுத்தலாம், காயப்படுத்தலாம். நீ நம்பின மனிதர்கள் உன் எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கும் விதமாக உனக்கு துரோகம் செய்யலாம். ஆனால் இது எதுவுமே உனக்கான ஏமாற்றம் கிடையாது. என்ன நடந்தாலும் அதை ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கோ. இவங்க இந்த நேரத்தில் இப்படி செய்கிறாங்களா, அப்போ நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணுன்றதை யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ. நம்ம இதை செஞ்சால் அவங்க அதை செய்வாங்க, அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும்,
நம்ம எப்படி பேசணும் பழகணுன்றத நீதானே உருவாக்கி கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. உன் நம்பிக்கையை சோதிக்கும் விதமாக இந்த வராகி அம்மா உனக்கு 1000 பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வேன். ஆனால் பிரச்சனைகள் வருவதே நீ சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கான ஒரு தடுப்பு உணர்வு தான், விழிப்புணர்ச்சி தான்றதை புரிஞ்சுக்கோ. போகக்கூடிய பாதையில் திடீர்னு யாராவது குறுக்க வந்துடுவாங்க, ஆபத்தோ பிரச்சனையோ வரும்னா அதற்கு முன்பாக ஒரு சிறு வேக தடையை போட்டு சாலையில் உன்னை கவனமாக உஷாராக இருக்க சொல்கிறாங்க தானே. அதே போல தான் வாழ்க்கையிலையும் போகிற பாதையில் ஏதாவது உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்னா அந்த இடத்துல நீ எதுவும் செஞ்சிட வேணான்றதுக்காக ஒரு சிறு வேகத்தடையை, சின்ன சங்கடத்தை, சவாலை நான் உனக்கு கொடுப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்டு போகிற பாதையில் ஏதோ வரவிருந்த பெரிய கஷ்டத்தை தான் நான் உனக்கு இந்த அளவுக்கு சின்னதாக கொடுத்து உன்னை காப்பாற்றிருக்கேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காம நீ ஏமாற்றம் அடைகிறன்னா அது உன்னுடைய அழிவுக்காக அல்ல. சின்ன விஷயத்தில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்குற நானே பெரிய வகையில் உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன்றத நீ புரிஞ்சுக்கணுமே சொல்லவே. கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையில் ஒரு தெளிவை உண்டாக்குறேன். உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையும் நனவாக்கி நிஜமாக்கி உன் வாழ்க்கையில் நான் ஒரு புது சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். நான் எப்போதும் உன் கூடவே தானே இருக்கேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. இத்தனை நாளாக உன்னை இகழ்ந்து ஏளனமாக பேசின அதே மனிதர்கள் நாளைக்கு உன் முன்னால் உன்னை புகழ்ந்து பேசிக்கிட்டு அமைதியாக கையை கட்டி தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு நான் சூழ்நிலைகளை உருவாக்குவேன். நீ இழந்ததாக நினச்ச பல விஷயங்கள் எல்லாம் மீண்டும் உன்கிட்டயே வந்து சேரப்போகுது. நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தீனா என் அருளால் இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கைக்கு தேவையானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நம்பிக்கையோட என்னை மனசில் நினச்சிக்கிட்டு என் குங்குமத்தை வச்சுக்கிட்டினா அது உனக்கு உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் சக்தியாக மாறும். எந்த விஷயத்தையுமே நீ சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஏன்னா உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் என்னால் திட்டமிட்டு உனக்காக செய்யப்படுகிற விஷயங்கள். நம்பிக்கையோடு நீ இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லதாக நடக்கும் என் செல்லமே. உன் மனசில் இருக்கிற பயத்தையும் துன்பத்தையும் நான் போக்குறேன். உனக்கு மகிழ்ச்சியையும் தைரியத்தையும் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வராகி அம்மாவின் அருளால் இனிமே உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. எந்த சூழ்நிலையிலையும் நீ என்னை சந்தேகப்படாத. ஏன்னா நான் உனக்கு தாய்க்கு தாயாக இருந்து எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போலவே நடத்தி கொடுக்க போகிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு நீ அமைதியாக இரு. உண்மையாக நேர்மையாக வாழ நினைக்கிற உனக்கு இந்த வராகி அம்மா யார் மூலமாகவும் எந்த விதத்திலும் தீங்கை வரவிட மாட்டேன். உன் மனசு தூய்மையாக இருக்கும்போது நானும் எப்போதும் உன் பக்கத்திலே தான் இருப்பேன் செல்லமே. ஓம் ஸ்ரீ வராகி தாயே துணைன்னு சொன்னீனா இந்த எழுத்துக்கள், இந்த மந்திரம் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக என்னை நியமிப்பது போலதானே. உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருப்பேன். உனக்கு அமைதியையும் சக்தியையும் கொடுப்பேன். நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கு வருத்தத்தை எல்லாம் போக்கி வசந்தத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். நீ எதிர்பார்த்து கேட்ட அத்தனை உதவிகளையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைக்கும் முடிவும் தீர்வும் இல்லாமல் கிடையாது. பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது இந்த வராகி அம்மாவின் முன்பாக சிறு தூசியாக மாறி போயிடும். உனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களையும் கூட இந்த வராகி அம்மாவின் அருளால் சரி செய்வேன். உன் வாழ்க்கையில்
எது நடந்தா நீ சந்தோஷப்படுவியோ அந்த நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்கிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேரும். இப்போது உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நினைச்சு உன்னை நீயே பலவீனமாக்கி கொண்டு சோர்ந்து போகாதே. இன்னும் இன்னும் உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த வராகி அம்மா நீ போகும் பாதையில தான் உனக்கு வெற்றியை கொடுப்பதற்கான வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். எந்த விஷயத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியோ அது எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில சந்தோஷம் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். என்னுடைய வாழ்க்கை எப்போது மாறும், எப்படி மாறும், என் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு இருக்கா, பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்கான்னு ஓ மனசுல பல கேள்விகள் உன்னை சோர்வடைய செய்கிறதா? இதோ இப்போது என் பாதத்தை தொட்ட உனக்கு எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுக்கிறேன். நீ பயப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரி செய்து நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்வின் இருளை ஒளியாக மாற்ற போறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அன்பும் நேர்மையும் நம்பிக்கையும் ஒருபோதும் தோற்காது. உன்னை இகழ்ந்தவர்கள் நீ வெற்றி அடைவதை பார்த்து பெரிய ஆளா மாறி நல்ல நிலைமையில வாழ்றதை பார்த்து அதிர்ச்சி அடைய போறாங்க. உன்னை உயர்த்துவதற்கான எல்லா வேலைகளையும் இந்த வராகி அம்மா செஞ்சு முடிச்சிட்டேன். ஓ மனசுக்குள்ள நீ உன்னை பத்தி நினைக்கிறத விட நீ மிகவும் தைரியசாலியான ஆளுன்றது எனக்கு தெரியும். உனக்குள்ளேயே பல சக்திகள் மறைஞ்சு இருக்கு, நிறைய திறமைகள் ஒளிஞ்சு இருக்கு. அதையெல்லாம் புரிஞ்சுக்கோ. இப்போது நீ சந்திக்கும் சவால்களையும் சங்கடங்களையும் நினைச்சு கவலைப்படாம வாழ்க்கைய தைரியமாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உன்னை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்தி உனக்கு ஒரு நல்ல வேலையையும் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியையும் காட்ட போறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் எல்லாரும் உன்னை பத்தி தப்பாவே நினைச்சாலும் உன்னுடைய நல்ல மனசு என்னவோ அதுக்கு ஏற்ற நன்மைகளை இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன். அப்போது எல்லாரும் உன்னை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. நீ செஞ்ச நன்மைகளும் உன்னுடைய நேர்மையையும் நம்பிக்கையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்போது நீ துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரதான் போகுது. மனசுல நம்பிக்கையோட என்னை வணங்கும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நானே நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்வில் இருக்கிற துன்பத்தையும் கவலையையும் காணாமல் போகச் செய்து இத்தனை நாளாக நீ எதிர்கொண்ட அவமானங்களையும் கண்ணீரையும் வறுமையையும் கூட நான் முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே என் பாதத்தை தொடச் சொன்னேன். என் பாதம் தொட்ட உன் வாழ்க்கையில இப்போது ஒரு புது பொற்காலம் தொடங்க போகுது. நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்கும்போது இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றி படிக்கட்டுகளை உருவாக்கி உன்னை முன்னேற்றம் அடைய செய்வேன். இனிமே என் அருளால நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே போல நீ எதிர்பார்த்த அதிசயங்களும் ஆச்சரியங்களும் கூட உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. உனக்கான ஒரு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது தேவையில்லாம எதையும் யோசிச்சு வருத்தப்பட்டு கண் கலங்கி நீ கவலைப்படக்கூடாது என் தங்கமே.